பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு நம்ம பிப்ளிக்கல் டிராயிங்கோட டெஸ்டிமோனி இந்த சேனல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றதை குறித்து இதை பார்க்கலாம். ஆண்டவர் எப்படி என்னைய நடத்தினாருன்றதை இந்த சாட்சி மூலமா அநேகருக்கு ஆண்டவர் பயனுள்ளதா மாற்றுவாருன்னு நம்புறேன். இவ்வளவு பேர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்னைய தெரிந்து கொண்டது எப்போ நான் 2019 அப்பதான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்ப நான் ரட்சிக்கப்பட்ட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன உடைச்சி உருவாக்குனார். கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷம் இந்த 7 வருஷமே ஆண்டவர் உடைச்சி உருவாக்கி வனாந்திர பாதையில ஆண்டவர் என்னைய நடத்தி கொண்டு வர்றாரு. அந்த டைம்ல காலேஜ் முடிச்ச டைம் 2019 அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் பின்பற்றி ஆண்டவர் பத்தி அறிஞ்சிக்கிற அந்த காலகட்டத்துல எனக்கு ஆண்டவர் டிராயிங் வரையறதுக்கான தாளந்து கொடுத்திருக்காரு. இதை நான் எந்த கிளாஸுக்குமே போல யாருக்கிட்டையும் கத்துக்கல. ஆண்டவரை தான் அந்த வரைய வச்சு நடத்தி கொண்டு வர்றார். உருவாக்குற பீரியட்ல பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. அந்த கருத்துக்குள்ள இருப்போம். இப்ப நமக்கு எல்லாமே அடைப்பட்ட கதவுகளா இருக்கும். அதே மாதிரிதான் என் வாழ்க்கையிலும் அந்த வனாந்த பாதையில எல்லாம் அடைப்பட்ட கதவுகள் ஆண்டு உருவாக்குற அந்த தருணம். இப்போ ஆண்டருக்காக நம்ம செயல்படணும் அப்படின்றதுக்காக ஆண்டு இனி வரைய ஸ்டார்ட் பண்ண வச்சார். ஃபர்ஸ்ட் நான் வால்ஸ் செவுத்துல எல்லாம் வரைய ஆரம்பிச்சேன். ஒரு ரூம்லயும் பாத்தீங்கன்னா ஒரு டிராயிங் இருக்கும். அந்த டிராயிங் எல்லாமே இது ஏன் ஆண்டவருக்காக நம்ம வரையக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விதான் ஃபர்ஸ்ட் எழும்புச்சு. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே ஒன்னு பைபிள் இருக்க வார்த்தையின் படி நம்ம டிரா பண்ணி அதுக்கேற்ற வசனங்கள் நம்ம கோட் பண்ணி நம்ம டிரா பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த டிராயிங் புக் எல்லாம் பாத்தீங்கன்னா லாங்கா ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி காலேஜ்ல சார்ட்ல கட் பண்ணி எங்களுக்கு அந்த கிராஃபிக் அதை டிரா பண்றதுக்காக கொடுத்துட்டாங்க. அதை நான் பஞ்சா அப்படியே வச்சிருந்தேன். அது அப்படியே யூஸ் இல்லாம இருந்துச்சு. ஆண்டு இதை எடுத்து வரையலாமே, அவ்வளோ பஞ்சஸ் பேப்பர்ஸ் இருக்கு, இதெல்லாம் எடுத்து வரையலாமேன்னு சொல்லி ஒன்னு ஒன்னா அதை நானா சூஸ் பண்ண மாட்டேன். ஆவியானவரே ஒன்னும் இந்த டிராயிங் இந்த வசனத்துக்காக நீ எழுது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே ஆவியானவர் நடத்துறதோட தான் வரைய வச்சார். அதுக்கேற்ற வசனங்களும் ஆவியானவர் தான் கொடுப்பார். ஆண்டவர் அது ஒரு ப்ராஜெக்டாவே ஆண்டவர் எனக்கு பண்ண வச்சுட்டே இருந்தார். ஒரு இது வரைஞ்சி வசனம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் சரி அடுத்தது என்ன வரையலாம் ஏசப்பா அப்படின்னு கேட்கும் போது, பிதாவே நீங்க வெளிப்படுத்துங்க, ஏசப்பா உணர்த்துங்க, ஆவியானவரே நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பிதா குமார் பரிசுத்த ஆவியினால நான் கேட்கும் போது ஒரு தடவையும் ஆண்டவர் இந்த டிராயிங் முடிஞ்சு வசனம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ப்ராஜெக்ட் கொடுப்பார். இந்த டிராயிங் இந்த வசனம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது அப்படியே அடுத்து மூவ் ஆன் ஆயிட்டே இருந்துச்சு. இப்போ கொரோனா டைம் இருந்துச்சு. 2019-20 கொரோனா ஹை பீக்ல இருந்தா யாருமே வெளில போக முடியாது, எந்த ஒர்க் எதுவுமே இல்ல. அப்படி இருக்கிற டைம்ல இன்னும் அதிகமா ஆண்டவர் என்ன வரைய ஆரம்பிச்ச வசனம் எழுத வச்சு அந்த கொரோனா டைம்ல அதிகமா அடுத்த ப்ராஜெக்டை கொடுத்து பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தா. அப்ப ஈவினிங் டைம் மத்தியுள்ள சொல்லியிருப்பார்ல கடைசி கால அடையாளங்கள், சோ அதை குறிச்சு வரைஞ்சிட்டு இருக்கும் போதுதான் அப்ப பிசாசனம் காதுல லிட்டரலா பேசணும். எல்லாருமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருமே வீட்டுல கொரோனா டைம்ல எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே பண்ணிட்டு இருந்தாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுல உட்காந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க, சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீ என்னன்னா சும்மா வீட்டுல உட்காந்து குழந்தை மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி பிசாசனம் லிட்டரலா காதுல பேசணும். அப்போ ஆவியான உதவியோட அந்த வார்த்தை சொல்ல வச்சாரு. அப்பால போ சாத்தனா, நான் தேவனோட ராஜ்யத்துக்கு என்று பயன்படுத்தப்படலையா நான் இருக்கேன். தேவனோட ராஜ்ய கட்டிட்டு எழுப்புறதுக்காக தான் நான் வரைஞ்சி வசனத்தை எழுதிட்டு இருக்கேன். நீ அப்பால போ சாத்தானே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைய சொல்ல வச்சார். ஆண்டவர் முன்னிட்டு பிசாசுக்கு எதிர்த்து நிக்கும்படி அந்த கிருபை பாராட்டினார். அப்போ அந்த தருணத்தை தான் ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அதாவது யோபு 8வது அதிகாரம் 7வது வசனம், உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். துவக்கம் அற்பமா இருக்கலாம், ஒரு சின்னதா ஏதோ ஒரு இமேஜ் எடுத்து வரைஞ்சி அது வசனம் எழுதுறதுக்காக குழந்தை வரைஞ்சி எடுத்து பண்ற மாதிரி இருக்கலாம். பட் ஆனா அதோட ஆண்ட வார்த்தை வசனம் அது ஜீவன் உள்ள வசனம். அதுல அர்த்தங்கள் ஏராளமா இருக்கு, வெளிப்பாடுகள் ஏராளமா இருக்கு. இந்த துவக்கம் அற்பமா தான் இருக்கும், ஆனா அதோட முடிவு சம்பூர்ணமா இருக்கும்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்தார். அது கொடுத்த ஆண்டவர் அடுத்து வரைய வச்சுட்டே இருந்தா அதை ஸ்டாப் பண்ணாம ஆண்டவர் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தார். வரைஞ்சு அவ்வளவு பஞ்சா நான் வச்சிருந்தேன். இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா 177 கிட்ட ஆண்டவர் வரைஞ்சி வசனத்தை எழுதி வைக்கும்படி கிருபை பாராட்டினா. ஆனா அந்த வீக்ல ஒரு ஆதி இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு வரைஞ்சி நான் அவ்வளவு பஞ்சா அப்படியே நானே வச்சிருந்தேன். ஆண்ட கிட்ட கேட்டேன், என்ன ஏசப்பா வரைஞ்சு நம்மளே வச்சிட்டு இருக்கோமே, என்ன பண்ண போறீங்க நீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, இது அப்படியே நான் வரைஞ்சுதான் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி ஆண்ட கிட்ட கேட்டுட்டே இருந்தேன். கேட்டுட்டு இருக்கும் போது ஆண்ட சொன்னாரு, இதை நீ எடுத்து இன்ஸ்டால போஸ்ட் போடு அப்படின்னு சொல்லி ஆண்ட சொன்னா. எனக்கு ஆரம்பத்துல அது கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு, எப்படி
எப்படி இன்ஸ்டால போறது, யாராவது பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேள்விகள் கொஞ்சம் ஒரு தயக்கத்தோட தான் இருந்தேன். அப்ப ஆவியான சொல்லியுமே நான் வந்து இன்ஸ்டால போடாம இருந்தேன். அதை அப்படியே வச்சிருந்தேன், வரைஞ்சு வரைஞ்சு அப்படியே வச்சிருந்தேன். இன்ஸ்டால போஸ்டே போடல. ஆனா ஒரு கட்டத்துல ஆவியான வந்து கேட்டாரு, இந்த ஒளியை நீயே வச்சிட்டு இருந்தேன்னா பிறருக்கு எப்படி அது வெளிச்சம் காட்டும் அப்படின்னு சொல்லி ஆவியான ஒரு கேள்வி எனக்குள்ள வச்சாரு. ஆமால அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு பல்ப் எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஆண்ட வசனம் சொன்னதுல கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு ஆண்டவர் வசனம். சோ இந்த வசனம் வார்த்தைகள் ஒளி வழிகாட்டுகிறதா இருக்கிறது. இதை நான் அப்படியே மூடி வச்சிருந்தேன். நான் இந்த வெளிச்சம் பிறருக்கு எப்படி வந்து ஒளியை பிரகாசிக்கும் அப்படின்னு ஆவியானவன் எனக்குள்ள அந்த கேள்வியை போட்டதுக்கு அப்புறம் சரி ஏசப்பா, நான் வந்து இதை வந்து போஸ்ட் போடுறேன். நீங்க யார் யாருக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணுமோ நீங்க கொண்டு போங்க. இந்த ஒளி வந்து எனக்குள்ளே இருக்கக்கூடாது, பிறருக்கும் அது பிரகாசிக்கணும், ஒளி காட்டுறதா வார்த்தை வசனம் இருக்கணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஒண்ணுமே எடுத்து இன்ஸ்டால வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவர் வந்து இன்னும் வரைக்குமே தான் நடத்தி கொண்டு இருக்காரு. இன்ஸ்டாவோட ஐடி, அதோட லிங்க், அதோட அக்கௌண்ட் நான் வந்து இங்க டேக் பண்றேன். நீங்க போய் வந்து அக்கௌண்ட் வந்து செக் பண்ணி பாருங்க. இது வரைக்குமே 177 போஸ்ட் இருக்கு. நீங்க வந்து லைனா வந்து பார்க்கலாம். அது அடுத்தடுத்து ஆண்டவர் வந்து யூடியூப்ல போட வைப்பாரு. ஸோ இது அப்படியே வந்து இன்ஸ்டால அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருந்துச்சு. அப்புறம் இந்த வருஷம் 2025 ஸ்டார்ட் ஆன பிப்ரவரி டு மே வரைக்குமே எனக்கு வந்து பர்சனலான பேட்டில், ஸ்பிரிச்சுவல் பேட்டில் வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த 5 மந்த்ஸுமே அவ்வளோ பேட்டில்ஸ், பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி அவ்வளோ பேட்டில்ஸ், யுத்த நாட்கள் ஆண்டு வந்து கடக்கும்படி செய்தார். அப்போ வந்து அந்த பேட்டில் முடிஞ்சு அது 5 மாசம் அந்த பேட்டில் போயிட்டு இருக்க டைம்ல வந்து ஆண்டவர் வந்து ஏப்ரல் மாசத்துல வந்து என் கூட வந்து பேசின ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்ல வந்து வார்த்தையை வந்து இந்த டிராயிங் வச்சு அந்த வார்த்தையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வச்சார். ஸோ இது அப்படியே நீ ஏன் யூடியூப்ல போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவையில வந்து அந்த உணர்வை வந்து கொடுத்தாரு. அதுலயுமே ஒரு தயக்கம், யூடியூப்ல போடணுமா, மற்றவங்களுக்கு தெரிய வந்தா எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கத்தோட தான், ஒரு கலக்கத்தோட, ஒரு குழப்பத்தோட தான் ஆவியான சொல்லும் போது இருந்துச்சு. சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் வந்து ஒரு வசனம் வார்த்தைக்கும் எனக்கு வந்து மறைவான மண்ணா வேணும் ஏசப்பா. எல்லாரும் சொல்ற மாதிரி நம்ம வந்து சொல்லக்கூடாது, எனக்கு அது மறைவான மண்ணாவா இருக்கணும். ஏன்னா ஒரு ஒரு வசனமே பல விதமான கோணத்துல நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கும் இல்லையா. ஸோ எனக்கு ஒரு ஒரு வசனமே எனக்கு நீங்க வந்து மறைவான மண்ணாவா இருக்கும். நீங்க ஒரு ஒரு டிராயிங்குமே பார்த்தீங்கன்னா கூட அந்த ஒரு ஒரு டிராயிங் நம்மளோட இடைப்படுற மாதிரி இருக்கும், பேசுற மாதிரி. எப்படி வசனம் நம்மளோட இடைப்பட்டு பேசுதோ அதே மாதிரி அந்த டிராயிங் கூட நமக்கு வந்து தத்ரூபமா ஏதோ ஒன்று சொல்ல வர மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஆண்டு எனக்கு உணர்த்தல கொடுத்து தான் வரைய வச்சு வசனத்தை எழுத வச்சு கொண்டு வந்துட்டு இருக்காரு. யூடியூப்ல போறதுக்கு முன்னாடி யூடியூப் டைட்டில் என்ன ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்போம். நம்ம வந்து மறைவான மண்ணா தானே கேட்கிறோம், அதே வார்த்தையா இருந்தா என்ன அப்படின்னு தான் ஆண்டு வந்து அந்த ஹிடன் காட்ஸ் வேர்ட், தமிழ்ல வந்து மறைவான மண்ணா, இங்கிலீஷ்ல வந்து ஹிடன் காட்ஸ் வேர்ட். ஆண்டோட வார்த்தை அதுக்குள்ள நிறைய ஆழங்கள், நிறைய வந்து மறைவான மண்ணா இருக்கு. ஸோ நம்ம அந்த ஆழத்துல போய் எடுக்கணும். ஸோ இங்கிலீஷ்ல வந்து ஹிடன் காட்ஸ் வேர்ட் அந்த டைட்டில் ஆண்டவர் வந்து கொடுத்தாரு. ஸோ அதை வந்து அந்த டைட்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு வார்த்தையும் ஒரு டிராயிங் கேட்ட பைபிள் வேர்ஸ் மெசேஜும் எடுத்து ஆண்டவர் இது வரைக்குமே நடத்தி கொண்டு வருகிறேன். எந்த ஒரு தடை இல்லாம கர்த்தர் கிருபையால வந்து நடத்தி கொண்டு இருக்கேன். இனிமேலும் அந்த வார்த்தைங்க நிறைய மறைவான மண்ணா வெளிப்படுத்த நம்மளுக்கு தெரியப்படுத்துவார். ஸோ நிறைய வீடியோஸ் மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே வந்து 9 o'clock வந்து வீடியோஸ் வரும். நீங்க பாருங்க, அநேக ஷேர் பண்ணுங்க, அநேக யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி எழும்புவாங்க. கடைசி காலத்துல ஆண்டவர் ஆவியை ஊற்றி எல்லாரையும் கர்த்தருக்காக வைராக்கியமா எழுப்புவேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது கடைசி காலமா இருக்கு. ஆண்டவர் நிறைய பேர் வல்லமே எடுத்து பயன்படுத்த போறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த டாலண்ட ஆண்டவருக்கு வந்து பயன்படுத்தணும். அதை நம்ம புதைச்சி வச்சிடக்கூடாது. ஆண்டவருக்கு நம்ம எந்த டாலண்ட மல்டிபிள் பண்றோம் அப்படின்னு தான் முக்கியம். ஏன்னா ஆண்டவர் கிட்ட நிற்கும் போது நம்ம வந்து கணக்கு கொடுக்கணும். ஸோ இந்த டாலண்ட் ஆண்டவர் எனக்கு வரைகிற டாலண்ட கொடுத்தத ஆண்டவர் வசனத்துக்கு என்று பயன்படுத்த அவருக்காக ஆத்மா ஆதாயம் பண்றபடியா ஆண்டவர் ஊழியத்தை வந்து செய்து கொண்டிருக்கார். நீங்களும் ஆண்டவர் உங்களுக்கு நிறைய டாலண்ட கொடுத்திருக்காரு. அந்த டாலண்ட புதைச்சிடாதீங்க, ஆண்டவருக்கு என்று பயன்படுத்துங்க. அது அநேகருக்கு பயனுள்ளதா இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி சாட்சிகளை கேட்டு நிறைய பேர் எழும்பி கர்த்தருக்காக வந்து பயன்படுத்துவாங்க. நிறைய பேர் பாட்டு பாருங்க, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய வாசிக்கிறோம், ஊழியம் செய்யறோம், நிறைய விதமா ஆண்டவர் வந்து அவங்கள பயன்படுத்தி கொண்டிருக்க அந்த டாலண்ட் எல்லாம் கர்த்தருக்காக யூஸ் பண்றாங்க. அதுலயும் ஒண்ணுதான் அந்த டிராயிங் டாலண்ட். இப்படியும் ஆண்டவருக்கு பயன்படுத்த முடியுமா அப்படின்னு என்னை சிந்திக்க வச்சு நான் ஆண்டவர் வந்து இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வராரு கர்த்தர் கிருபையால. உங்களுக்கும் ஆண்டவர் டாலண்ட கொடுத்திருக்கா, அதை கர்த்தருக்கு என்று பயன்படுத்துங்க. கர்த்தர் ராஜ்யம் எழுப்பப்படணும், கட்டப்படணும், அநேக ஆத்மாக்க பரலோக ராஜ்யத்துல சேர்க்கப்படும். அப்போ அவர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தா இப்போ பாத்தீங்கன்னா துவக்கம் அற்பமா இருந்துச்சு, அந்த முடிவு சம்பூர்ணமா இருக்கு. ஏன்னா செவுத்துல வரைய வச்சாரு, அப்புறம் சாட்ல வரைய வச்சார், அதுக்கப்புறம் போஸ்ட் போட வச்சாரு. இப்ப யூடியூப்ல அநேகருக்கு வசனம் வார்த்தைகளை சொல்லும்படி ஆண்டவர் சாட்சியம் எடுத்திருக்காரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை பார்த்தா ஆச்சரியமா தான் இருக்கு. அற்பமா இருந்தது ஆண்டவர் எப்படி அற்புதமா மாற்றி நடத்துக்கிறாரு எனக்கே பார்க்காத சாட்சியா தான் இருக்கு. உங்களோட வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவா, விசுவாசத்துல கேட்போம். இப்ப கேட்கலாமா? இசப்பா, இந்த தாளந்தை எனக்கு நீங்க கொடுத்து இவ்வளவு தூரம் நீங்க பயன்படுத்தி வருகிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. பாக்குறவங்களுக்கும் நீங்க அநேக தாளந்தை கொடுத்திருக்கிறீர். அந்த தாளந்தை என்னது
அவங்களுக்கு வெளிப்படுத்து பரலோக ராஜ்யத்துக்கு பயன்படுத்துங்க ஏசப்பா. அநேகருக்கு பயனுள்ளதா அது மாறும்படி செய்யுங்க. அந்த தாளந்துகள் மூலியமா அநேக ஆத்துமா இடைப்படணும். உங்க பிள்ளைங்களா மாறும்படி செய்யுங்க. பிசாசானவன் ஆண்டவரே இயேசப்பா எந்த தடையை கொண்டு வந்தாலும் அதெல்லாம் தவறுபடியே ஆக்கி ஆண்டவரே இயேசப்பா உமக்காக அந்த விசுவாச ஓட்டத்துல ஆண்டவரை ஓடி முடிக்கும்படி செய்யணும்ப்பா. பிசாசு சொல்ற வார்த்தைக்கு அவங்களோட செவிகள் அடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆவியானவர் சொல்ற வார்த்தைக்கு மட்டுமே செவிகள் திறக்கப்படுவதாகப்பா. பிசாசானவன் என்ன சொன்னாலுமே அதை உதறி தள்ளிட்டு பரலோக ராஜ்யம் கட்டப்படுற அந்த நோக்கத்தோடய ஆண்டவரே இயேசப்பா ஊழியத்தை செஞ்சு முடிக்க எல்லாருக்கும் கிருபை பாராட்டுங்க. நீ எல்லாரையும் ஆண்டவரே உங்க அர்ப்பணிக்கிறேன். நீங்க பொறுப்படுத்த ஆளுகை செய்யுங்க. இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு ஜீவன் நல்ல தகப்பனே ஆமீன். ஆண்டவர் கிட்ட உங்களோட தாளந்து என்னன்னு நீங்க கேட்டு ஆண்டவர் கொடுத்த தாளந்து ஆண்டவர்கென்று பயன்படுத்தி பரலோக ராஜ்யத்தை கட்டி எழுப்புற பிள்ளையா நீங்க மாறுங்க. உங்களை போல அநேகர் மாறி ஆண்டவர் பிள்ளைகளா ஆண்டவோட ஊழியத்தை செய்யலாம். ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டி எழுப்புறவங்களா மாற்றுவாங்க. உங்களோட டெஸ்டிமோனியும் அநேகருக்கு அது சாட்சியா மாறும். உங்களோட டெஸ்டிமோனியும் கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஆமீன்.